சென்னை அசோக் நகரில் மருந்தகத்தின் பூட்டை உடைத்து 1.5 லட்சத்தை எடுத்த மர்ம நபர்கள் அங்கிருந்த சாக்லேட்ஸையும் திருடிச் சென்றனர். அந்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சோலமனிடம் கேட்போம். சோலமன், இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்கக்கூடிய பணியின் தற்போதைய நிலைமை என்ன? சென்னை அசோக் நகர் 7வது அவென்யூ தெருவில் திருஞானம் என்பவர் கடந்த 7 வருடங்களாக மருந்து கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில நேற்று இரவு திருஞானம் பணியை முடித்துவிட்டு கடையை மூடிவிட்டு தனது இல்லத்திற்கு வந்து சென்றுள்ளார். இந்த நிலையில இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் இந்த கடையின் உரிமையாளரான ஒருத்தர் இந்த கடையை வந்து உடைக்கப்பட்டு இருப்பதாக வந்து திருஞானம் தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். இந்த தகவலின் அடிப்படையில் திருஞானம் மருந்து கடைக்கு வந்து பரிசோதித்த போது பூட்டு உடைக்கப்பட்டு கடையில் இருந்த 1.5 லட்சம் பணம் மற்றும் அங்கிருந்த சாக்லேட் உள்ளிட்டவற்றை திருடிச் செல்வது வந்து தெரிய வந்துள்ளது. உடனடியாக அந்த மருந்து கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை திருஞானம் வந்து ஆய்வு செய்த போது அதில் வந்த 2 நபர்கள், ஒருவர் முகத்தை அணிந்து கொண்டும் இன்னொருத்தர் வந்து வாலிபர்கள் இருவர் வந்து உள்ளே புகுந்து கடையில் இருந்த அனைத்தையும் வந்து சோதனை செய்து கல்லா பெட்டியில் இருந்த 1.5 லட்சம் பணம் மற்றும் அங்கிருந்த பெட்டியில் இருந்த சாக்லேட் உள்ளிட்டவற்றை திருடி செல்வது வந்து சிசிடிவி காட்சியில் வந்து பதிவாகி உள்ளது. உடனடியாக இது குறித்து திருஞானம் அசோக் நகர் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்திருக்கார். புகாரின் அடிப்படையில் அசோக் நகர் காவல்துறையினர் சம்பந்த இடத்திற்கு வந்து அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இந்த முகத்தில் பதியப்பட்ட அந்த முக அடையாளங்களை வைத்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை வந்து தீவிரமாக தேடி வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.